சிம்ம ராசி குரு தசை. இந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சிம்ம ராசியில் சிம்ம லக்னமாக வந்தால் கூட சனி பெயர்ச்சியானது 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 2025 மார்ச் 29 திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த சனி பகவான் குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி அஷ்டம சனியாக. அஷ்டம சனி 7.5 சனினாவே ஒரு வித கலக்கம் இருக்கும். அஷ்டம சனின்னா சொல்லவே தேவையில்லை, 7.5னா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனால் அஷ்டம சனின்னாக்கா உங்களுக்கு இது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும், அந்த வைப்ரேஷன் இப்போயே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வேலை மாற்றம், இடம் மாற்றம், மனசளவில் பாதிச்சிருக்கிறது. முன்னைக்கும் இப்போத்திக்கும் நிறைய உங்களுக்கு வேறுபாடு தெரியும். இப்போவே எப்படி இருக்குது, இன்னும் அஷ்டம சனி ஆரம்பித்து அந்த 2.5 வருட காலத்தில் என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணும்? அஷ்டம சனியில் இருக்கும்போது குரு தசையில், இந்த குரு தசையில் யாராருக்கெல்லாம் வரும்? இந்த 3 நட்சத்திரக்காரர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதசில் குரு தசை அப்படிங்கிறது வரும்? இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள், அதாவது கேது தசை இருப்பு எடுத்துக்கிட்டா கூட என்னோட கணக்குப்படி 5 + 1 20 சுக்கிர தசை 25, அதன் பிறகு 6 சூரிய தசை 31, அதன் பிறகு 10 41 வயசு வரைக்கும் சந்திர தசை, 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, 48லேருந்து 66 வரைக்கும் ராகு தசை. இப்போ 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் 16 வருடங்கள் இந்த குரு தசை நடைமுறைக்கு வரும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரத்துக்கு இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறீங்க. முதல் பாதம்னாக்கா ஒரு 16 வருடங்கள் தசா புத்தி இருப்பாக எடுத்துப்போம். 16 + 1 6 சூரியன் 22, 22 + 1 10 சந்திரன் 32, 32 + 1 7 செவ்வாய் 39, 39ங்கிறது 40 வச்சுப்போம் நம்ம கணக்கு, ப்ளஸ் ஒரு 18 அப்போ 58, அதாவது ராகு தசை. 58க்கு பிறகு 16 வருடங்கள் 62, 72, 72 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடைமுறைக்கு வரும். அதாவது பூரம் நட்சத்திரம் முதல் பாதம் கொண்ட நபர்களுக்கு உங்களுக்கு 2 வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். அதே பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு, ஏன்னா 4ஆம் பாதம்னாக்கா முடிஞ்சு உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருப்பாங்க, ஒரு 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம். 4 வருடங்கள், அதன் பிறகு 6 வருடம் சூரியன் 10 முடிஞ்சிங்களா. 10 வயசுக்கு பிறகு சந்திரன் 10 20, அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை 27, 27 வயசுக்கு பிறகு 18னா 45 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை வரும். 45க்கு பிறகு 45லேருந்து ஒரு 16 வருடங்கள் போட்டுங்களேன், 61 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடைமுறைக்கு வரும். அதாவது பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொண்டவர்களுக்கு 45லேருந்து 61 வரைக்கும் 62 வரைக்கும் இந்த குரு தசை நடைமுறைக்கு வரும். உத்திர நட்சத்திரத்துக்கு இப்போ 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வந்துடும். 22க்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 22 + 18 40. இப்போ 40னாக்கா 40லேருந்து 56 வரைக்கும் குரு தசை. இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பொதுவாகவே ஏன்னா இது அஷ்டம சனி தான், குரு தசை தான். இதில் முதல் சுட்டு சனி 2வது சுட்டு சனி கிடையாது, இது அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால. ஏன்னா முதல் சுட்டு சனி 2வது சுட்டு சனி அப்படின்னாக்கா 7.5 சனிக்கு வரும். 30 வயசுக்கு ஒரு பலன், 30 வயசுக்கு பிறகு ஒரு பலன், 60 வயசுக்கு பிறகு ஒரு பலன்லாம் சொல்லலாம். இது அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால ஒரே பலன்கள் தான். அஷ்டம சனி எப்படி இருக்கும் அப்படின்றது தான். அப்போ வயசு நம்ம கணக்கெடுக்க தேவையில்ல. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ மக நட்சத்திரம் அப்படின்னாக்கா 82 வரைக்கும் வருது 66லேருந்து. அதே மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தோம்னா 40 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வரும். அப்போ 40லேருந்து 82 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அஷ்டம சனியாக வரக்கூடிய சனி பகவான் என்ன பலன்களை கொடுப்பார்? குரு தசை இது நட்பு கிரக தசை தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. நட்பு கிரக தசையில் சிறப்பான யோகத்தை கொடுக்கும்.
கெடுபலன்கள் அதிகமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது எங்கே இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு சில இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 5 குரு, ஏன்னா பூர்வ புனி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். அந்த இடத்துல இருந்து தசை பண்ணுச்சுன்னா சிறப்பு. உங்களுக்கு அஷ்டம சனியாக வரும்போது நல்ல பலன்களை கொடுத்துரும். 8ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அதே மாதிரி 12ல் உச்சம் சம பலம்தான் இருக்கும். மறைஞ்சி உச்சமாக இருக்கிறதுனால கெடுபலன்களும் இல்லை, நல்ல பலன்களும் இல்லை. ஆனால் அஷ்டம சனியில் பலன்கள் வந்து கெடுபலன்களை தான் கொடுக்கும். பொதுவாகவே இந்த லக்னத்துக்கு 6, 8, 12ல் மறையக்கூடாது. இந்த குரு பகவான் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அஷ்டம சனியாக வரும்போது மட்டும் பிரச்சனைகளை கொடுக்கும். மற்றபடி வேறு தசைகளில் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காது. அதுக்காக நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிச்சுனாக்கா இந்த குரு பகவான் நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. இது மாதிரி இடத்துல இருந்து தசை பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு கெடுபலன்களை தான் கொடுத்துருக்கும். இது வரைக்கும் நிறைய கஷ்டத்தில் இருப்பீங்க. 6ஆம் இடத்தோடோ 8ஆம் இடத்தோடோ இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடனை கொடுத்துருக்கும். குரு தசை ஆரம்பிச்சிருந்தே கடன், நோய், வழக்கு, தொழில் சரியா இல்லை, வேலை வாய்ப்பு சரியா இல்லை, நிம்மதி இல்லை, இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும். அதனால் இந்த 6, 8, 12 தவிர்த்து இந்த லக்னத்துக்கு நான் சொல்கிறேன், வேறு எங்கே இருந்தாலும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த ராசிக்கும் எங்கே இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த அஷ்டம சனியில் நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக இந்த குரு பகவான் வந்தாலோ இல்லை யோக கிரகமாக வந்தாலோ அதே மாதிரி 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையக்கூடாது. வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த குரு பகவான் கொடுத்துருவார். அதாவது சனி பகவானும் கொடுத்துருவார். சனீஸ்வர பகவான் அஷ்டம சனியாக வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்பார். தசை குரு தசை, இது நட்பு கிரக தசை. அந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாது இந்த சனி பகவான். அதாவது அந்த ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு, உங்கள் ராசிக்கு நல்லது செய்யாது. ஆனால் அந்த ராசிக்கு குரு நல்ல ஒரு ஆதிபத்தியத்துக்கு வந்துடுவார். அவர் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார். அப்போ சனி பகவான் நல்லது செய்வாரா அப்படின்னா அவர் நல்லது செஞ்சுட்டு இருந்தால் நல்லது செய்வார். கெடுபலன் கொடுத்துட்டு இருந்தார்னு வச்சுக்க, மறைவு ஸ்தானங்களில் இருந்து இல்லை ராகு கேதுக்களோடு சேர்ந்து இல்லை அவயோக நட்சத்திரம் ஏறி இது மாதிரியான அமைப்புகளில் இருந்து தசை பண்ணி இருக்கும்போது நிறைய கெடுபலன்களை கொடுத்துட்டு இருந்தால் இவரும் சேர்ந்து கெடுபலன்களை கொடுப்பார் இந்த அஷ்டம சனியில். இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையில் கடன் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும். இப்போ கடன் வாங்கி ஏதாவது தொழில் பண்ணணும்னு தோணும், ஒரு தொழிலை மாற்ற வைக்கும், ஒரு இடத்த மாற்ற வைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அவயோகத்தில் இருந்தால். யோகா தசையாக இருந்துச்சுனாக்கா யோக பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். அதாவது வேலை மாறினா கூட இன்னொரு வேலை கிடச்சிரும். திடீர்னு ஒரு வேலை மாறும், வேலை போவோம், அந்த வேலை கிடச்சிரும். ஒரு சிலர் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போது செவ்வாயோடு சேர்ந்து இருந்தா, இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்தா, செவ்வாயோட நட்சத்திரம் ஏறிந்தா இந்த ராசிக்கு வீடு கட்டக்கூடியது, திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள, இதெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. பிரச்சனைகள் இருந்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. கடன் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்த்து வைக்கும். ஒரு கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க. ஏன்னா கோச்சாரத்தில் குருடைய பயிற்சி நல்லா இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு நம்ம அதையும் பார்க்கணும். அடுத்த 2.5 வருஷத்துக்கு வந்து அடுத்து குரு பயிற்சி வந்து உச்சத்துக்கு வரார் 12ஆம் இடத்துக்கு. இது எல்லாமே சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். வீட்டில் யாருக்காவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அந்த திருமணத்தை கொடுத்துரும். இப்போ திருமணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, பசங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும் இப்போ அஷ்டம சனியில். ஆனால் உங்களுக்கு கஷ்டம்தான், அவங்களுக்கு நல்லா இருக்கும், பசங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த டைமில் நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கலாம். மனசளவில் கொஞ்சம் பாதிப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, திருமண ரீதியாக ஒரு சிலருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம். யோக கிரகமாக இருந்துச்சுன்னா, இந்த ராசிக்கு யோக கிரகம், ஆனால் குரு தசையில் இருக்கிற வரைக்கும் குரு தசையில் உங்களுக்கு நிறைய கெடுபலன்களை கொடுக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. உணவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப தூர பயணம்லாம் வேண்டாம். இரவு பயணங்களை தவிர்ப்பது இந்த அஷ்டம சனி காலத்தில் நல்லது. ஏன்னா அது வந்து உடல் உபாதைகளை கொடுக்கும். ஜீரணம் அது மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சாப்பாடு ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, இது மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிடுது, இது மாதிரி அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, உடல் சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, இது மாதிரியான அமைப்புகளை வந்துடும்.
சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசாக கெடு பலன்கள் கிடையாது. ஒரு சுய தொழிலில் இருக்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொழிலில் வந்து ஒரு கடன் வாங்கி பண்ணணும்னு தோணும். இப்போதைக்கு கடன் வாங்கி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதாவது வளர்ச்சிகளுக்காக வேற ஒரு கடன் வாங்குறதோ, பெருசாக கடன் வாங்குறதோ, வேற வழி இல்லாமல் கடன் வாங்கினா வாங்குங்க. இல்லை கடன் வாங்காமல் பண்ணலாம், ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு கடன் வாங்காமல் சமாளிக்கிறது நல்லது. ஒரு இப்போ வேலையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வேலை போனால் கூட இன்னொரு வேலை கிடச்சிரும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறீங்கனாக்கா பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். மனசு அந்த அளவுக்கு பாதிக்கப்படும். எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த அஷ்டம சனியில் கடுமையான கஷ்டங்கள் மனசு ரீதியாக உண்டு. ஆனால் வீட்டில் ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கூலி வேலைக்கு போனால் கூட சரி, ஒரு வீடு கட்டுற அமைப்பு கொடுத்துரும். ஒரு ஆல்ட்ரேஷனாவது பண்ணுவீங்க, வீட்டுக்கு ஒரு மனை வாங்கி போடுவீங்க, உங்கள் வசதி வாய்ப்புகளை ஏற்ற மாதிரி. ஒரு தொழிலதிபராக இருந்தால் ஒரு தொழிலில் வந்து நல்ல ஒரு வருமானம், ஆனால் ஆவரேஜ் தான். அது கூட தொழிலாளியாக இருந்தால் இந்த சனி பகவானுக்கு பிடிக்காது. அவயோக தசையாக இருந்தால் மொத்தமாக கவுத்துட்டு போயிடும். ஃபுல்லாகவே இந்த அஷ்டம சனியில் படாத பாடுபடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இதில் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இது வந்து மாத சம்பளத்தில் எம்ப்ளாயாக இருக்கிறீங்களே அவங்களுக்கு. தொழிலுக்கு நான் சொல்லிட்டேன், வேலை வாய்ப்புக்கு நான் சொல்லிட்டேன். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா இந்த டைமில் பெரிய முதலீடுகள் வேண்டாம். மாற்று தொழில், மாற்று விவசாயம் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. புதுசாக ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் என்ன சாகுபடி பண்ணணும், என்ன இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும்னு தெரியும். இருந்தாலும் வருமான குறைபாடு கொஞ்சம் இருக்கும். ஏதாவது வகையில் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இது மாதிரி வரும். விவசாயம் அப்படின்னாக்கா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நெருக்கடிகள் அதிகமாக உண்டு, மனசு சார்ந்த நெருக்கடிகள் அதிகமாக உண்டு. இப்போ வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த சுப விசேஷங்கள்லாம் ஈஸியாக கூடி வந்துடும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வீட்டில் ஒரு திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அது திருமணம் கூடி வந்துடும். ஆனால் உங்களுக்கு தான் மனசு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர பசங்களுக்கு கொடுக்காது. திருமண உயர்வுகள் உண்டு. திருமண ரீதியாக வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கூட அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும். அதாவது வீட்டில் ஒருத்தரை இணைக்கிறது, அதாவது திருமணம் இருந்தாலும் சரி, அப்படி இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை, ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வர்றது புதுசாக, அது மாதிரி இது எல்லாமே கொடுக்கும். சொந்த பந்தங்களில் கொஞ்சம் பார்த்து நடக்கிறது நல்லது. ஏன்னா சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். நண்பர்கள் வழியில் விலக ஆரம்பிக்கும். நட்பு வட்டாரம், அதாவது பழைய நட்பு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு நட்போ ஒரு சொந்த பந்தங்களோ உடைய ஆரம்பிச்சுன்னா ரெண்டாவது சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். குருதசைக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பாசிட்டிவாக நிறைய இருக்குது. நீங்கள் குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்மராசியில் 40 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குருதசை நடைமுறைக்கு வரும். இந்த காலகட்டங்களில் இப்போ அஷ்டம சனி வருது அப்படின்னா நீங்கள் அப்படி ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் ஒரு தொழில் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலில் கொஞ்சம் வருமானத்தை கம்மி பண்ணும். இந்த டைமில் ஒரு அந்த வாடிக்கையாளர் வர்றதை கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போ கிளைண்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நமக்கு அந்த உணர்வு இப்போயே தெரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. எல்லாத்தையுமே வந்து எட்வர்டாக இருக்காமல் பெருசாக நீங்கள் இது சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு கர்வமாக இருக்காமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த டைமில் அதெல்லாம் வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். கொஞ்சம் மன அழுத்தத்தின் மூலிமா விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கிளைண்ட்டுங்கிட்ட மாத சம்பளத்தில் இருக்கிறீங்களா, கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. பெண்கள்கிட்ட ஆண்கள், ஆண்கள்கிட்ட பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. வேறு யாருக்கும் வந்து பணம் கொடுத்து உதவாதீங்க. மணி லாக் ஆகும். அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு, அதாவது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாய், அதாவது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களில் 3 பார்வைக்கும் அந்த இடங்களில் வந்து செவ்வாய் இருந்துச்சுனாக்கா மணி லாக் ஆகும். பண வரவை தடுக்கும். கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது. அதனால் இந்த டைம்லங்கிறது குரு தசையில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது குரு தசையில் பயப்படவே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக அவயோக தசைக்கு தான் நடக்குமே தவிர யோக தசைக்கு நெகட்டிவாக நடக்காது இந்த அஷ்டம சனியில். நன்றி.